மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சரி அம்மா பறிச்சுட்டு வந்தாங்க, அதை அரைச்சு வைப்போம்னு சொல்லி வச்சிட்டு இருந்தேன். மெஹந்திலாம் வச்சிருக்கேன், அந்த பாக்கெட்ல அடைச்சு வரல அது வச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி அரைச்சு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எப்பவுமே மருதாணிலாம் வச்சா நல்லாவே கை சவக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க மருதாணி வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, சோ வச்சா கோல்டு வரும்னு சொல்லிட்டு. பட் நான் இது வரைக்கும் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணதில்ல. ஆனா இந்த தடவை வந்து வச்சு அடுத்த நாளே எனக்கு கோல்டு வந்துருச்சு. ஒரு 3 வீக்ஸ் என்ன விடவே இல்லை. 3 வீக்ஸ் ஃபுல்லா நான் கோல்டுல தான் இருந்தேன். ஒரு ஆசைக்கு ஒன்ன வச்சதுக்கு எனக்கு இப்படியா தருவ அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிருச்சு எனக்கு. எப்பவுமே எங்க அம்மா சொல்லுவாங்க மருதாணி அரைக்கும் போது வெறுமனே அரைக்காம கூட கொஞ்சம் புளி உப்பு சேர்த்து அரைச்சா நல்லா சவக்கும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அதான் தடவை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அரைக்கும் போது புளி உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி இந்த வீடியோ ரெண்டுல உங்களுக்கே தெரியும். நான் வச்சிட்டு இருக்கும் போதே எங்க அக்காவோட பாப்பா வந்து கை நீட்டினா எனக்கும் வச்சு விடு சித்தின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கும் கொஞ்சமா வச்சேன். வச்ச அடுத்த செகண்டே எல்லாத்தையும் உதிர்த்து போட்டுட்டா. நாம வலது கை வச்சு வைப்போம்ல, அந்த கையே நல்லா செவந்துட்டு எனக்கு வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபைனலா எல்லாம் எடுத்த அப்புறம் இப்படிதான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல